டுடே அமாவாசை ஞாயிற்றுக்கிழமை எங்கள் வீட்டில் நீர் பூசணிக்காய் சாம்பார். எல்லாம் நீர் பூசணிக்காய் சாம்பாருங்க. வாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடலாம். நீர் பூசணிக்காய் போட்டு அமாவாசைக்கு சாம்பார். அப்புறம் அந்த பருப்பு தண்ணி இருத்து தக்காளி பழம்லாம் போட்டு ஒரு ரசம். அப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஜீரகம் மிளகெல்லாம் தாளித்து உப்பு பருப்பு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாயாசம். அதுக்கப்புறம் கொஞ்சமாக பஜ்ஜி, வெங்காய பஜ்ஜி. அதுக்கப்புறம் அப்பளம். அதுக்கப்புறம் வீட்டு தயிர். அப்புறம் மஞ்சள் பூசணிக்காய் பொரியல், வெல்லம் போட்டு வச்சுருக்கேங்க. சூப்பர்பாக இருக்கும். அப்புறம் ஒயிட் ரைஸுங்க. அது பத்துலேன்னு இதுலேயும் கொஞ்சம் ஒயிட் ரைஸ் வச்சுருக்கோம். வாங்க எல்லாம் எங்கள் வீட்டில் சாப்பிடலாம். டுடே லன்ச் இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில். வாங்க, வாழ்க வளமுடன். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்ங்க. குடல் புற்றுநோயெல்லாம் சரி செய்யும் நீர் பூசணிக்காய் சாம்பார். அப்புறமேலு சுகர் லெவலையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணும். இந்த நீர் பூசணிக்காயெல்லாம் வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிடுங்க. அதே மாதிரி இந்த மஞ்சள் பூசணிக்காயும் கண்ணு நல்லா தெரியும். இது நல்லா சாப்பிட்டிங்கன்னா கண்ணுக்கு விட்டமின் ஏ கிடைக்கும். விட்டமின் ஏவோ டியோ சொல்லுவாங்க இதுக்கு. ஆனால் இது நல்ல மஞ்சள் கலர் பூசணிக்காய், நல்ல சத்து. இது நல்லா வெல்லம் போட்டு வச்சுருக்கேன். சூப்பர்பாக இருக்கும். வாங்க எங்கள் வீட்டில் எல்லாம் சாப்பிட்லாம். தேங்க்யூ, பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். பாய்ங்க. இது வெங்காய பஜ்ஜி காமிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, பை பாய்.